நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு நிலையில் மக்கள் இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு கைது செய்திருக்காங்க தாவேகா அரசால். எப்படி பார்க்குறீங்க? அவர் என்ன அப்படி பேசிட்டாரு? மக்கள் கொந்தளிக்கல, திமுகவினர் கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திமுகவினுடைய ஐக்கானாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டோட தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு. ஏன் இது டெல்லியிலையும் எதிரொலிக்குது. டெல்லியில் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துடைய வளாகத்தில் போராட்டத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சீரியஸான ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, நேற்றைய தினம் தஞ்சையில் குறிப்பாக வந்து இந்த காவிரி விவகாரம் பிரச்சனை சம்மந்தமாக தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்காமல் போயிடுச்சு. இதுக்கு காரணம் தமிழக அரசுடைய நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விமர்சித்து ஒரு பெரிய போராட்டத்தை செய்கிறாங்க திமுக. அதில் பேசின திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சு சர்ச்சையாயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அதை பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பாங்க. ஆடியன்ஸ் பார்க்காட்டி இங்கே வேணால் கூட ஒரு டைம் பதிவு செஞ்சலாம். ஆடியன்ஸ் அதை பார்த்துருங்க. முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன, அதாவது அவர் பேசுகிறாரு, பேசிட்டு அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல ஒரு சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த சைலண்ட் மெயின்டைன் பண்ணுற நேரத்தில் வந்து டக்குன்னு எதில் உட்காந்துட்டு இருந்த திமுகவுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் வந்து ஒரு நடிகையின் பேரை சொல்லி குறிப்பிட்டு பேசுகிறாங்க. நடிகையின் பேர் குறிப்பிட்டு சொல்லி பேசின உடனே இவர் அதை கடந்து போயிருக்கலாம். உடனே வந்து நான் அதை சொல்லலை, நான் காவிரி விவகாரத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல அது ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. அந்த விஷயத்துக்கு ஒரு இக்கனா கொடுத்து அதுக்கு பதில் சொன்னார். அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் பர்பஸாக பண்ணாரா? அந்த நிகழ்ச்சியை பார்த்தா பர்பஸாக பண்ண மாதிரி தெரியல. அவர் பேசுகிறாரு, பேசும்போது நிறுத்தி நிதானமாக பேசும்போது ஒரு கேப் வருவார். அந்த கேப்பை ஃபில் பண்ணுற விதமாக தொண்டர்கள் டக்குன்னு உள்ளே வராங்க. உடனே அது வந்து அந்த சென்டென்ஸ் முடிக்கும்போது அது ஒரு மாதிரியான இடத்துக்கு போயிடுச்சு. பட் அதோட சீரியஸ்னஸ் கட்டாயமாக தெரியும். தெரியாதவங்களாம் காமன் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் போது நிச்சயமாக அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம பேசின விஷயம் இந்த மாதிரி போயிடுச்சா, முகம் சொல்லிக்கிற அளவுக்கு அது மாறிடுச்சு. எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த பிட்டு, அந்த 1 minute வீடியோ நம்ம கேட்டால் ஒரு மாதிரியான முகம் சொல்லிக்கிற இடத்துல அது போய் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நீங்கள் அழகாக வந்து இல்லை அங்கே வார்த்தைகள் வெளிப்பட்டது வந்து ஒரு அவதூறான வார்த்தைகளோ இல்லை ஒரு கொச்சைப்படுத்துகிற விதமான வார்த்தைகளோ அங்கே கிடையாது. ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு, தொண்டர்கள் ஆரவாரத்துக்கு நடுவில் ஒரு கேப் விடுறாரு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறா இல்லை அப்படின்னு தெளிவுபடுறாரு. ஏன் அதை வந்து தவறாக நீங்கள் சித்தரிக்கிறீங்க? இதுதான் கேள்வியாக இருக்குது. அதை ஏன் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, தவறாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு கருத்து பேசப்படுது. அந்த கருத்து பேசப்படும் போது அந்த கருத்து ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற வகையிலோ இல்லை சர்ச்சை விஷயமா மாறுது அப்படின்னா அந்த சர்ச்சையால் பாதிக்கப்படக்கூடியவங்க போராட்டம் செய்வாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா தாவேக்காவினர்கள் போராட்டத்தை செய்கிறாங்க. அவங்க இந்த விஷயத்த சர்ச்சையாக பார்க்குறாங்க. அதாவது அவர் இன்டென்ஷனாக அப்படி பேசலை. அவர் பேசுனது 2 சென்டென்ஸும் சேர்க்கணும். திமுகவுடைய தொண்டர்கள் பேசின கருத்து இவரோட கருத்து சேர்க்கும் பொழுது அது ஒரு சர்ச்சையாக மாறுது. இவர் பேசுகிற விஷயத்தை பற்றி எடுத்தால் சர்ச்சையாக இல்லை, சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல அது போயிடுச்சு. ஆனால் என்னென்னா இது ஒரு சர்ச்சையாக மாறுது. இதோட அர்த்தங்கள் அதுக்கு சில உள்ளர்த்தங்கள் போதிக்கப்படுது. அதில் அது மாதிரி உள்ளர்த்தங்கள் கட்டாயமாக இருக்குது, நம்ம இல்லைன்னு ஒதுக்க முடியாது. அந்த 2 கருத்தையும் சேர்க்கும் பொழுது, தொண்டர் கருத்தையும் உதயநிதி கருத்தையும் சேர்க்கும் போது அது சர்ச்சையான விஷயமா மாறும் பொழுது உதயநிதி அவர்கள் இது சர்ச்சையாக மாறிடுச்சா, உள்நோக்கம் கொண்ட விஷயமா அது மாறிடுக்கு அப்படின்னும் போது அவர் அழகாக வந்து நான் இப்படி விஷயத்த சொல்ல வந்தேன், அது இப்படி மாறிடுச்சு, அதனால் வந்து நான் எந்த விதமான ஒரு விஷயத்த நான் பேசலை, நான் பேசின கருத்துக்கள் உங்களோட மனசை காயப்படுது, நான் வருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறது மூலமாக இந்த பிரச்சனை ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்க முடியும். ஆனால் அதை அப்படி செய்யாமல் அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது. இமீடியட்டாக வந்து இந்த சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறுது, வைரலாக மாறிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து தேசிய ஊடகமான NDTV இவங்களாம் வந்து அதை பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்ட் எடுத்து பெரிய வந்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சீரியஸான இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கு காலையில் வந்து உடனே தாவேக்காவினர்கள் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் வீட்டை முற்றுகிறான்னு சொல்லிட்டு அவரை நோக்கி போகிறாங்க. ஸோ உடனே காவல்துறை வந்து பல இடங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக பல இடங்களில் தாவேக்காவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ காவல்துறை மீது அவர் அரெஸ்ட் பண்ண வராங்க. அந்த இதாக தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 9 பிரிவுகள் மீது அவளை வந்து அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இதில் வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணோட பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு நடவடிக்கையோ இல்லை ஆபாசமாக பேசுகிறதோ அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட சில சீரியஸான வழக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது என்னன்னா குற்றவியல் மிரட்டல் விதிக்கும் பிரிவு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொழி இனம் மதம் அடிப்படையில் வந்து பிரிவை ஏற்படுத்துகிறமான விஷயம், கலவரத்தை தூண்டக்கூடிய முயற்சி, ஸோ வந்து பொது அமைதிக்கு குந்தகம், இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான விஷயங்களை வந்து இந்த பிரிவில் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி இந்த பிரிவுக்குள்ளே வரும், இதெல்லாமே எப்படி வந்து இவர் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து புரியல.
புரியல. ஏன்னா ஒரு பொது விஷயம், மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றி அவர் ஸ்டேஜில் பேசுறாரு. பட் இவ்வளோ பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்படலாம் அப்படின்னு பார்த்தா இது பர்டிகுலராக இந்த மோட்டிவ் மாதிரி தெரியல. குறிப்பாக அந்த ஒரு ஆபாசமாக பேசுனது மோட்டிவாக தெரியல. அதை தாண்டி வேறு சில விஷயங்களுக்கு திட்டமிடறாங்க அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு வேறு மாதிரியான இடத்துக்கு நகர்றது நமக்கு வந்து ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் அது இருக்குது. இந்த வழக்கு நீதிமன்றத்தால் நிற்காதுன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா உதயநிதி அந்த வார்த்தையில் தொடுக்கல. அந்த வார்த்தைகள்லாம் விஜய் அவமதியாவோ இல்லை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற அந்த நடிகை அவமதியோ உதயநிதி பேசலாம் அந்த இடத்துல. ஆனால் கொஞ்சம் இதை கொஞ்சம் பின்னுக்கு வச்சுட்டு கொஞ்சம் முந்தைய காலத்துக்கு போவோங்க. எல்லா அரசியல் தலைவர்களுமே இந்த ஓமை பேசுகிற விஷயத்த பக்குவமாக கையாளுவாங்க. அவங்க நல்லாவே தெரியும். அது கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், மூத்த அரசியல்வாதிகளாகட்டும், இது போல் அந்த ஓமை பேசுறது மேடையில் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஏன் நம்ம இன்றைய முதல்வர் கூட அது போல் பேசியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், பல மேடைகளில் அவர் பேசுகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒன்று மட்டும் சொல்கிறேன். எனக்கு நல்லா வாயில் வந்துடும் அப்படின்றாரு. அப்போ என்ன வார்த்தையை அதை நாங்கள் ஃபில் பண்ணிக்கலாமா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. கடந்த காலத்தில் முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களை ஆதவர்ஜனா பேசின விஷயம், முட்டாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கார். இதெல்லாம் இது போல பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவங்க கைது என்ற இடத்துல போல ஒரு அரசியல் ரீதியாக அதை எதிர்கொண்டு தான் கருத்துக்களை முன் வச்சாங்க. ஏன் இதுக்கு தாவேக்கா கைது என்ற இடத்துக்கு போகணும்? ஒன்று அவங்களுக்கு வந்து பய உணர்வு, அச்ச உணர்வு காரணமாக இருக்கலாம். அல்லது தங்களுடைய தாவேக தொண்டர்களை ஒரு சமாதானப்படுத்துகிற முயற்சியை அதை கையாண்டிருக்கலாம். ஸோ வந்து அடிப்படையில் இது வந்து கைது செய்யப்படக்கூடிய விவகாரம் இது கிடையாது. இது வந்து ஒரு அவதூறான பேச்சு, ஒரு சர்ச்சை நிறைந்த பேச்சு. இந்த மாதிரி பேசுறது மூலமாக அந்த கருத்துக்கு சொந்தக்காரர்களே அவங்க மக்கள் மன்றத்தில் அவமானப்படுவாங்க, ஒரு சங்கடத்தை எதிர்கொள்வாங்க. அது விஷயம் வேறு. இதுக்கு நீங்கள் கைது செஞ்சு அவரை தண்டனைக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிறதுலாம் விஷயம் கிடையாது. அவதூறு வழக்குகளாகவே நீங்கள் கையாளலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக கைது செஞ்சு அந்தளவுக்கு சீரியஸான இடத்துக்கு கொண்டு போக தேவையில்லை. ரெண்டாவது, நீங்கள் குறிப்பிட்டீங்க கலைஞரோ இல்லை முன்பு இருந்த முதல்வர் அவர்களோ அந்த பேச்சு வளமையில் அவங்க அதை அழகாக வந்து அந்த இதை கையாளுவாங்க, எதுகை முனையோட கையாளுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பேசுனது வந்து அது எதுகை முனை, அந்த ஓமை கிடையாது. அது திட்டுறது, வாயில் நல்லா வந்துருங்கிறது திட்டுறது. அது கோவமாக பண்ணிக்கலாம். தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான வார்த்தையை அதை ஃபில் பண்ணிக்கலாம். அது ஒரு முகம் சொல்லிக்கிற பேச்சு. காரணம் என்னன்னா, அவர் அன்னைக்கு அந்த பேச்சு பேசினாரு. இன்னைக்கு அவர் தான் காவல்துறை மந்திரியா இருக்காரு. ஸோ அவர் மீது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காது. விஷயங்கள் புரியும். இப்போ இன்னைக்கு என்னன்னா, இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இது வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகமாக பார்க்க கட்டாயமா இது வந்து அதிகாரத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கக்கூடிய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தான் பார்க்க முடியும். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்ய நடந்த முயற்சி, அதேபோல் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மார்கண்டேயனுடைய கைதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அவதூறாகவும் ஒரு மிரட்டல் தொனிலையும் பேசுகிற விஷயம் அப்படிங்கிறது ஒரு பொது மேடையில் பேசுகிறாங்க. அதை அவதூறு வழக்காக எதிர்கொள்ளலாம். நீங்கள் கைது செஞ்சு சிறைப்படுத்துன்ற நெசசிட்டி அதுக்கு இல்லை அப்படிங்கிறதான் ஜனநாயகத்தை மீது நம்பிக்கை கூடிய எல்லாரோட கருத்து. அதுதான், அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் கைது செஞ்சு கொண்டு போய் வச்சிருக்கீங்க, இதில் நீதிமன்றத்தில் வழக்காக நிரூபிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, இவர் வந்து அவர் இது 2 பேரோட கருத்து சேரும்போது அது இஷ்யூவாக மாறுது. ஒருத்தரோட கருத்துன்னு எடுக்கும்போது அது இஷ்யூவாக இல்லை. அப்போ வந்து அந்த வழக்கில் வந்து அது லீகலாகவே அது நிற்காது அப்படிங்கிறத அதோட டேர்ம்ஸ் நம்ம பார்க்குறோம். சரி, நீங்கள் கைது செஞ்சுருக்கீங்க. இது வந்து என்னன்னா, இப்போ நேற்றைய தினம் இப்போ நீங்கள் இந்த ஆக்ஷனை செய்யாமல் இருந்தால், விஜய் இதை செய்யாமல் இருந்திருந்தா எல்லாரோட கோவம் யார் மீது இருந்திருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் மீது இருந்திருக்கும். இப்போ என்னன்னா, உதயநிதிக்கு சாஃப்ட் கார்னர் திரும்புது. எல்லாரும் முதல்வர் விஜயை கண்டிக்கிறாங்க. பலரும் கூட இந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க, இந்த ஆட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்களாக கூட இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா முதல்வரோட செயல் கண்டிக்கத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவரை கைதுங்கிறது வந்து ரொம்ப அதிகார துஷ்பிரயோகம், அளவு கடந்த நடவடிக்கை, இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அளவில் எல்லாரும் வந்து இப்போ முதல்வர் விஜய் இந்த இடத்துல இப்போ நம்ம முக்கியமாக உற்று பார்க்க வேண்டிய விஷயம், திமுக தரப்பில் இது நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா, அல்லது தாவேகா தரப்பில் நம்ம அதிரடி காட்டலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்காங்க? எப்படி எடுத்துக்கிறது? திமுக வந்து இதை நேற்றைய மேடையை வந்து கவனித்து பார்க்கும்பொழுது இதை திட்டமிட்டு செஞ்ச மாதிரி தெரியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மேடையில் பல விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். இந்த நமக்கு வாய்க்கப்பட்டிருக்க அமைச்சர்களுடைய அந்த தகுதி, அவங்களுடைய அரசியல் அனுபவம், அந்த பக்குவம் எல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஸோ வந்து இப்படிலாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டுடைய நதிநீர் விவகாரத்தில் ஒரு தீர்வு எட்ட முடியாது, இப்படி நமக்கு வந்து ஒரு திறமையற்ற முதல்வர் வாய்க்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டு விமர்சனத்தில் முன் வைக்கிறார். அது ஒரு மாதிரி டீசனாக தான் போயிட்டு இருந்தது, அப்படி தான் இருந்தது. ஆனால் எந்த ஒரு பர்டிகுலர் இடத்துலையும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தோடு வந்தாருங்க, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு அந்த மேடையை பயன்படுத்தி இப்படி ஒரு விஷயத்தை பேசணும்னு ஒரு மோட்டிவ் இருந்த மாதிரி தெரியல. அது என்னன்னா, பேசும்போது அங்கே இருக்க எல்லா கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் ஒரே நிலைமை இருக்க மாட்டாங்க. சிலர் வந்து உள்ளுக்குள்ளே சில வன்மங்கள் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். அங்கே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நடிகையோட பேரை வந்து அங்கே பேசுகிறாங்க. அது பேசக்கூடாது, அவர் வந்து அதை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். அதை சொன்ன உடனே அவர் அதையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டார். அவர் அடுத்த விஷயத்தை முடிக்கிறார். அது வந்து ஒரு மாதிரியான இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் அது அப்படி புரிந்து கொள்ளப்பட்டுச்சுங்கிறது நிச்சயமாக அவர் அந்த பேசி கொஞ்ச நேரத்தில் உணர்ந்திருப்பார். ஏன்னா செய்தியெல்லாம் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. உடனே வந்து அவருக்கு வந்து அங்கே அதுக்கு புல் ஸ்டாப் வச்சிருக்கலாம், அவர் வைக்க தவறிட்டார். ஸோ அதோட விளைவாக வந்து இந்த அரசு உச்சபட்ச அதிகாரத்தை அவருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு நகருது.
நீங்கள் பேசும்போது 2 விஷயத்தை குறிப்பிட்டு பேசுனீங்க. ஒன்று, தொண்டர்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது உதயநிதி கைது. இன்னொன்று, ஊடகங்கள் இதை பெருசாக சித்தரிச்சிரு, அதை குறிப்பிட்டு சோ அண்ட் சோ மீடியான்லாம் நீங்கள் சொன்னீங்க. முதல்ல இந்த கேள்வி முன்வைக்கிறேன். இது தொண்டர்களுக்காக இந்த கைது நடவடிக்கை முன்வைக்கப்பட்டதா, அல்லது குறிப்பிட்டு பேசி அந்த அந்த நடிகை ஆரவாரப்படுத்த திருப்திப்படுத்த இந்த கைது நடவடிக்கை? இல்லை, நம்ம அதுக்கு நம்ம உள்நோக்கம் எப்படி நம்ம வந்து கற்பிக்க முடியாது. இதுக்கு வந்து லீகலாக தான் நம்ம உள்நோக்கத்தை பேச முடியும். லீகலாக என்னன்னா, அவர் பேசின விஷயங்கள் பெண்களோட கண்ணியத்தை, பெண்களுடைய ஒழுக்கத்தை வந்து இல்லை, அவர் பேசின விஷயம்ன்றதுக்கு சொல்றதே நம்ம தவறு தானே. அது அவர் அங்கே குறிப்பிடல இல்லையா, அவங்க தொண்டர்கள் தானே குறிப்பிட்டு பேச. காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல, 9 பேர்கள் வழக்கு செய்யப்பட்டிருக்கு, புகார் செஞ்சிருக்காங்க. இப்போ விசாரிப்பாங்க. விசாரிக்கும் பொழுதுல அந்த வீடியோ திரும்ப போட்டு பார்த்து அது முழுக்க அவர் வாயிலிருந்து என்ன எவ்வளோ வார்த்தைகள் வந்தது அப்படிங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. இப்போதைக்கு தாவைக்கனவர்களும் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் குறிப்பிட்ட அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதெல்லாமே ட்ரையலில் விசாரணை தான் வந்து அதெல்லாம் பொருந்துமா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 192 196 சொல்லிட்டு பிஎன்எஸ்ல வழக்குகள் செய்ய. இங்கே என்ன வைரல் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் நீங்கள் குறிப்பிட்டு பேசுன மாதிரி, ஒரு பக்கம் தொண்டர்களை ஆர்வப்படுத்துகின்ற இல்லை, இது குறிப்பிட்ட ஒரு வன்மத்தை தீர்த்துக்காக விஜய் இதை செய்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இங்கே சோஷியல் மீடியா வைரல் ஆகுது. சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. ஒரு செயல் நடக்குது, அந்த செயலுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். அந்த பார்வை எல்லாத்தையுமே பதிவு செய்கிறாங்க. இதில் நம்ம அதெல்லாத்தையும் நம்ம எடுத்து நீங்கள் பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் ஒரு புரிதல், ஒரு கிளாரிட்டி இருக்கு. 10 பேருக்குனா 10 பேருக்கு ஒரு பார்வை இருக்கும். 10 பார்வை நம்ம எடுத்துக்க பேச முடியாது. அதான் ஒரு கருத்து. அடிப்படையில் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நடவடிக்கை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுனது அவர் மோட்டிவாக பேசுகிற மாதிரி அந்த இடத்துல தெரியல. ஏற்கனவே நான் திரும்ப அந்த இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். ஏன் அப்படின்னா, மோட்டிவ் அவர் பேச பதிவு செய்யலை. அட் த சேம் டைம் அவர் வந்து இது இப்படி மாறிடுச்சு, இந்த மாதிரி வேணும், மோட்டிவ் மாறிடுச்சுன்னா அவர் அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம். அவர் அங்கே வைக்க தவறிட்டார். அதோட பின்விளைவு வந்து இங்கே வந்து நீங்கள் கைதுங்கிற இடத்துல நகருது. இது ரிப்பீட்டடான பேட்டர்னாக இருக்குது. ரிப்பீட்டடாக வந்து திமுகவுடைய அவர் அந்த மேடையிலே பேசுகிற என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு குறிப்பாக அந்த முதல்வர் விஜய் அவர்களுக்கு விவசாயிகளோட நலன் பற்றியோ, இங்கே இருக்க அது இந்த அரிசியில் வந்து 2 முறை வருது இருக்குது இந்த நீர் பற்றாக்குறை காரணமாக நமக்கு கிடைக்க இந்த தண்ணி கிடைக்காது போனதுனால. ஆனால் வெறும் ரீல்ஸாக போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ மோசமான நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதோடைய பின்விளைவு வந்து கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. ஆனால் எதை பற்றி கவலைப்படுறாங்கன்னா, திமுக எம்எல்ஏக்களை கைது செய்கிறது, நம்மளை தூக்கி சிறைப்படுத்துறது அப்படின்னு அங்கே பேசுறாரு. அதை பேச உடனே மறுநாள் அவரே இன்னைக்கு கைது செய்யப்பட்ட இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அதுதான் வந்து இங்கே விசித்திரனுடைய இடத்துல விசித்திரமாக போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ முக்கியமாக நீங்கள் மீடியாக்கள் இங்கே ஒரு பூதாகாரமாகுது, இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முக்கியமான தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்த செய்திகளெல்லாம் வந்தே மாதரம் பாடலைன்னா, தமிழ் தாய்வாத்து முதல்ல பாடுச்சுன்னா 3 ஆண்டு ஜெயில் தண்டனை, அதையும் எந்த ஊடகங்களும் பேசலை. இது போல் பல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக விவசாயிகளுக்கு அங்கே காவிரி கடைமடை வேற தண்ணி வரல, அது பெரிய விஷயம். அதை பற்றியும் எந்த ஊடகமும் பேசலை. இதுதான் முக்கியமாக இந்த ஊடகங்களுக்கு. உதயநிதி அதை பேசிட்டாரு அப்படிதான் முக்கியமாக. ஊடகங்கள் வந்து ஒரு சென்சேஷனால உணர்வுபூர்வமான செய்தி கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. காவிரி பிரச்சனையோ இல்லை நீங்கள் சொல்ல மாதிரி வந்தே மாதிரி விஷயமா அதுக்கான சென்சேஷன் குறைவாக இருக்குது. உதயநிதி மக்களுக்கு தேவை இதுதானே, மக்களுக்கு தேவை அதுதான், சரியான பார்வை, மக்களுக்கு தேவை அதுதான். ஆனால் ஊடகங்கள் வந்து தங்களுக்கு எது விஜய் மேலே ஏறி இருக்கார், 150 மணி மேலே ஏறி ஆய்வு செய்கிறார், அது ஒரு பெரிய நியூஸாக போடுறாங்க. நியூஸ் மட்டும் இல்லைங்க, அது ஒரு செய்தி, ஒரு பார்வை ஒரு சின்ன ஒரு செகண்டில் இருக்க வீடியோ. அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியோட அந்த கதையை பேசுவாங்க. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் போடுவாங்க. அது விஜயோட படத்தில் அவர் நல்லா ஹிட்டான ஒரு பாட்டை எடுத்து பிஜிஎம்மாக போட்டு இப்படிலாம் பண்ணிட்டாரு, திடீர்னு திரைப்பட ஸ்டைலில் அதிரடி காட்டினாரு, இப்படி பண்ணிட்டாரு, கோட் பட ஸ்டைலில் வந்து கோட்டு மாதிரி ஆடு மாதிரி குதிச்சிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சம்மந்தலாத பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அதுதான் விஜய் கிளம்புறதுலேருந்து அவர் போய் முடிகிற வரை அது லைவ் போடுறாங்க. முக்கியமான விஷயத்த கையில் எடுக்கிற நீங்கள் சொன்ன அந்த சோ ஊடகங்கள், இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன அந்த ஊடகங்கள்லாம் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு தான் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, வெற்றி பெற்ற உடனே விஜய் பற்றி மட்டுமே பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா விஜய் வந்ததுலேருந்து, விஜய் எங்கே கிளம்புறாரு, விஜய் கேட்டை ஓப்பன் பண்ணதுலேருந்து மீண்டும் அவர் வீடு திரும்ப வரை அந்த லைவ் இதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ முக்கியமாக உதயநிதியோட அந்த டாபிக் எடுத்து தீவிரமாக டிபேட்டில் ஈடுபடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் டிபேட் பண்ணுற விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குது. திருப்பரங்குன்றம் விஷயமாக இருக்கட்டும், வந்தே மாதரம் அந்த இஷ்யூவாக இருக்கட்டும், இது போல் பல விஷயங்கள், மக்களுக்கான தேவைகள் இங்கே நிறைய பேச வேண்டிய விஷயம். ஆனால் எதையுமே இந்த ஊடகங்கள் பேச மாட்டேங்குது. இது கண்டிக்கத்தக்க செயல். இந்த ஊடகத்தோட செயல் வந்து நிச்சயமாக வந்து கண்டிக்கத்தக்க செயல். காரணம் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திருப்பரங்குன்ற விஷயத்த சொன்னீங்க. திருப்பரங்குன்ற விஷயங்கிறது கடந்த கால ஆட்சியில் திமுக இந்த கடைசி காலம் அந்த ஃபைனல் இயரில் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸான பிரச்சனையாக போச்சு. அதை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு திட்டமிட்ட ஒரு மத கலவரத்தை அரங்கேற்றதுக்கு பல வாய்ப்புகளை தேடி வலதுசாரிகளும் பாஜகவினர்களும் ஆர்எஸ்எஸோட அமைப்புகளும் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டாங்க, நம்ம பார்த்தோம். பட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகேவா? ஆனால் இப்போ அந்த விஷயம் என்னென்னா, நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து என்னென்னா, இது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம். இதே போல் இப்போ கடந்த காலத்தில் இந்த காவிரி விவகாரத்துலேயோ அல்லது வந்து வகுப்பு விஷயம் இது போன்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கு அதாவது
தாவேக கட்சியாக இருந்த பொழுது, ஆட்சிக்கு வராத முன்பு கட்சியாக இருந்தபோது என்ன பண்ணாங்கன்னா, திமுக உச்சநீதிமன்றத்தில் தங்களோட வாதங்களை தெளிவாக வைக்கல, தெளிவான சட்ட போராட்டத்தை நடத்தலை, அவங்க அந்த அளவுக்கு தான் அரசியல் அறிவு இருக்குது, அவங்களுக்கு அதை பற்றின புரிதல் இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப தாழ்த்தி விமர்சித்து பேசினாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திருப்பரங்குன்ற விஷயத்தில் போய் அதை இழந்துட்டு வந்திருக்கீங்களே. இப்போ இதுக்கு யார் தான் வாய் திறந்து பேசுவாங்க? இந்த பிரச்சனைக்கு அமைச்சர் நெல்முகன் தான் வாய் திறந்து பேசுவார். ஏன்னா அவர் தான் இந்த முகத்தோட இந்த ஆட்சியினுடைய ஃப்ரேம் அவர் தான். அவர் மட்டும் தான் வந்து மீடியா ஸ்போக் பர்சன். அவர் இத்தனையும் அவர் தொகுதியோட பிரச்சனை அது. அவர் தொகுதியோட பிரச்சனை அப்படிங்கும்போது அவர் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்காரர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அவருடைய அந்த நலனை காக்கிற மாதிரி அவர் அந்த விஷயத்தை பேசுவார். அதாவது பாஜகவோட நலனை காக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு கருத்தை பேசிட்டு போவார். இது ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்கள் திமுக தப்பு பண்ணால் உச்சநீதிமன்றத்தை ஏதாவது போட்ட விட்டா இங்கே குட்டு வைக்கிறீங்களா? அவங்கள நோக்கி குட்டு வச்சு கேள்வி கேட்குறீங்களே. இப்போ நீங்கள் அதை தானே செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் எவ்வளோ இப்படி ரொம்ப அதாவது பேஸ்லெஸ் உங்களோட வாதமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் கவுண்டர் வாதமே ரொம்ப போரான மெட்டீரியல், அதாவது போரான வாதத்தை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து அங்கே எடுபடவே இல்லை. இதுக்கு காரணம் வந்து உங்களுடைய சட்ட பலவீனம் தான் காரணம். அதுக்கு நீங்கள் அந்த சட்ட பலவீனம் ஆகுறீங்களா இல்லை பாஜகவோட வார்த்தைக்கு அடி பண்ணிடுறோம்? அது ஆமாம், நம்ம அப்படியும் பார்க்கலாம். ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் விஜய் பேசும்போது சொன்னார் என்னன்னா, அந்த பாஜக அரசோட மத்திய அரசோட இணக்கமாக போவோம் அப்படின்னு சொன்னார். அந்த இணக்கம் தான் இதெல்லாமா அப்படின்னு பார்க்க வேண்டியது. ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயங்கிறது பாஜகவோட இன்ட்ரெஸ்ட். ஸோ அது நம்ம எதுவும் பகச்சக்கூடாது. ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுவோம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதாவது இணக்கமாக போயிடுவோம். அதை செய்கிறாரா? நீங்கள் சொன்ன வந்தே மாதரம் விஷயத்தில் வந்து ரொம்ப சைலண்டாக போயிட்டுருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கிள்ளி கூட போடல அவர். அது வந்தே மாதரம் பாடல் என்ன ஏது அது என்ன இவர் அடிப்படையில் ஜோசப் விஜய் இவர் அந்த பாட்டை பாடுவாரா? தாமரையில் விட்டு இருக்கும் லட்சுமியன் இருக்கும், வந்து காளியே 10 கை கொண்ட காளியன் இருக்கும், அதெல்லாம் இவர் பாடுவாரா? இவர் யார்? இவர் கிறிஸ்டின், இவர் முஸ்லீம்ஸ் இங்கே இருக்காங்க, பல மதத்தை பின்பற்றவங்க இருக்காங்க. இவர் பாடலாம் 3 ஆண்டு ஜெய் யார் பாடலாம்? அதுதான் விஷயம். இதில் என்னன்னா மனன் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்தை இயற்றிய அவர் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் தான் வந்து மனன் சுந்தரனார் அவர்கள். அவரோட பல்கலைக்கழகத்துடைய நிகழ்ச்சியில் அந்த பாடலுக்கு 3வது இடம் போயிடுச்சு. இதுக்கு இவர் திமுக கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காரு. ட்விட்டர் பேஜில் திமுக கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காரு. ஆளுநரையோ பாஜகவையோ கண்டிச்சு இந்த சட்டம் வந்து இது சட்டமாகுது, இது வந்து இந்த மசோதா சட்டமாக மாறுது, இதை தடுக்கிறதுக்காக எந்த விதமான வாயும் திறந்து வாயை பேசாமல் இருக்கிறாரு. ஸோ இப்போ இதோட விஷயம் என்னன்னா அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாரு. எப்படி பாஜக விஷயங்கள் நம்மளோட உணர்வுபூர்வமான விஷயங்களை அவங்க டச் பண்ணுறாங்க, அதில் இவர் ரியாக்ஷனே இல்லாமல் அமைதியாக போகிறாரு. தமிழ்நாட்டுடைய மக்கள் பாதிக்கிற மாதிரி காவிரி பிரச்சனை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், நீட் விஷயங்கள்லாம் இருக்குது, இதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் எதில் கவனமாக இருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் எதிர்கட்சியை தூக்கி சிறையில் படுத்துவோம், எம்எல்ஏகளை தூக்கி சிறைப்படுத்துறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு யார் எல்ஓபி நீங்கள் தூக்கிறீங்க, லோக்சபாவோட ஆப்போசிட் லீடர் அவர். இவர் ஆக்சுவலாக லிட்டலாக வந்து ஒரு கேபினட் அந்தஸ்து கொண்டவர். இவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டு வைக்கிற அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்றீங்க. நாளைக்கு சட்டமன்றம் கூட போது இந்த ஆண்டுக்கான நிதி நிலையருக்கு தாக்கல் செய்ய போகிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் இந்த சட்டமன்றத்தை நடத்த முயற்சி செய்றீங்களா? அதுதான் இப்போ உதயநிதி அவர்கள் திட்டமிட்டு பேசலாம். தாவேக அரசு திட்டமிட்டு உதயநிதியை கைது செய்திருக்கா? ஏன்னா சில விஷயங்களை திசை திருப்புவதாக மக்கள் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆர்டிக்கல் நியூஸை மட்டும் பார்க்கணும், மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. குறிப்பாக விஜய் நாளைக்கு சட்டமன்றத்தில் பேசணும், அதுக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடாது, இப்படி யோசனைகளை திட்டமிட்டு செய்திருக்காங்க. ஏற்கனவே முதல்வர் விஜய் என்ன சொல்கிறாரு, சட்டமன்றத்தில் என்ன வாய் தரங்க சிஎம்ங்கிறாரு, நான் வாய் தரங்க எழுச்சி வெளியே போயிடறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அந்தளவுக்கு பலவீனமாக இருக்காருங்கிறது இவர் நம்புறாருல்ல, அப்போட்டன்ட்டு வந்து பலவீனமாக இருக்காங்கிறது இவர் நம்புறாரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்களை சிறைப்படுத்தணும்? அவங்களே பலவீனமானவங்க. உங்களுடைய புகழ் என்ன, உங்களோட கரிஸ்மேட்டிக் பவர் என்ன, உங்களுக்கு எவ்வளோ பேர் ஆதரவு கிடச்சிருக்கு, இதுக்கு முன்பு அவங்களாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அவங்கள பார்த்து பயப்படுறீங்க, ஏன் சிறைப்படுத்துறீங்க? வழக்கு தொடுத்துட்டு போங்க. அந்த பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க பேச்சுனா அந்த பேச்சு அந்த அருவருக்கத்தக்க பேச்சு சொந்தக்காரர் அவர் தான் சொல்லி அவரே மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுவார். இப்போ நீங்கள் கைது செய்கிறது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் அவர்கள் கண்டிச்சு அங்கங்கே கோஷங்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்போ பாமக முதற்கொண்டு இல்லை, அதாவது இந்த ஆட்சிக்கு இங்கே இல்லாமல் அங்கே இல்லாமல் நடுநிலையாக ஒரு புகழ் பாடக்கூடியவங்க கூட வந்து இன்றைக்கி விஜய் கண்டிக்கூடிய இடத்துல சப்ஜெக்ட் மாறி இருக்குது. ஸோ வந்து அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் நடத்தக்கூடிய உங்களோட காவல்துறையோட பவரை உங்களுக்கு ஏற்ற வகையை நீங்கள் பயன்படுத்துறதா வந்து ஒரு சீரியஸான இடத்துக்கு போகுது. இதைத்தான் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, 91 to 96 அன்றைய ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி அந்த விஷயத்தை குறிப்பிட்டு அந்த மாதிரி தான் பேட்டர்ன் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்திருக்காரு, இப்படி தான் அவரோட ஆட்சி போகும், இதெல்லாம் கண்ட்ரோல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க இவர் தான் செய்கிறாரா அல்லது இவர் கீழே இருக்க XYZன்னு சொல்லி அவங்களாம் செய்கிறாங்களா? ஏன்னா எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் வந்து சேருது கடைசியில். ஏன்னா பலரும் என்ன சொன்னாங்கன்னா, இவர் அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கும்போதே இந்த கட்சி இவர் நடத்தல, இவங்களாம் சேர்ந்து நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு சில பேருக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு. மக்கள்கிட்ட போயிட்டு நாம இந்த 3 மாத ஆட்சி எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டாவோ அல்லது திட்டத்தோட பேரை வரையா மாத்திரான்னு போய் கேட்டாவோ மக்கள் வந்து தெளிவாக ஆதவர்ஜனா பேர் குறிப்பிட்டு தங்களோட கருத்தை சொல்றாங்க. அவர் தாங்க வந்து இந்த அரசுக்கு சிங்கிள் பவர் சென்டர் இங்கே கிடையாது, மல்டிபிளாக தான் இருக்குது. அவர் என்ன சொன்னார், முதல்வராக பதவி இருக்கும் பொழுது அந்த மேடையில் சொன்னதான், என் ஆட்சியில் ஒரே ஒரு பவர் சென்டர் நான் மட்டும் தான் ரொம்ப அழுத்தமாக சொன்னார். அதோட அர்த்தம் என்னன்னா, அன்றைய திமுக ஆட்சியில் 4 பவர் சென்டர் இருந்துச்சுன்றது பெரிய விமர்சனமாக மாறுச்சு. அன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த பவர் சென்டர் டீகோட் பண்ணார், யாருன்னு சொல்லி காமிச்சு அம்பலப்படுத்தினார். ஸோ அதை விஜய் மனசில் வச்சுட்டு என் ஆட்சியில் அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. கேபினெட் மினிஸ்டரில் கேபினெட் ரேங்க்ல இல்லாத நபர்லாம் அவர் யார் வந்து இந்த விஷ்ணு ரெட்டி,
அவர் வந்து இன்னொருத்தர் அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் வந்து கேபினெட்டோடைய மினிஸ்டர் அளவில் வந்து மீட்டிங் கேபினெட் டிஸ்கஷன் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. இது பெரிய சீரியஸான விஷயமா போயிட்டு இருந்துச்சு. இப்படி தான் இவங்களோட ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நோக்கி கேள்வி எழுப்புனா இவங்க வந்து நீங்கள் கைது செஞ்சு கேள்வி இருக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா இது வேற மாதிரி இடத்துல தான் அது போயில. அதுதான் தாவேகா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, எங்கள் தலைவருக்கு எதிர்க்கட்சியே இல்லாத இடத்துல நாங்கள் எடுத்து போய் உட்கார இருப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார்ல. அது இது போல தான் எல்லாத்தையும் கொண்டு சிறையில் வச்சிருவாங்க. 59 எம்எல்ஏ கொண்டு போய் சிறையில் வச்சிருவாங்க. சிறையில் வச்சுட்டு சிம்பிளா வந்து மேட்டர் முடிச்சிருவாங்க. எதிர்க்கட்சி இல்லாத ஆட்சி செய்யற பாருங்க. இத்தனையும் 108ங்கிற நம்பர் வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சி இல்லாத ஆட்சி அப்படிங்கிறாங்க. இவங்க மேபி டிஎம்கே மாதிரி கடந்த காலத்தில் 180+ வாங்கியிருக்காங்க டிஎம்கே. அந்த மாதிரிலாம் எடுத்தான்னு வைங்களேன், எங்கேயோ போயிடும் அரசியல். ஆமா, இப்போ முக்கியமா நம்ம இப்போ பேசுறது, இப்போ திமுக தாவேகா நல்ல ஒரு காரசாரமான அரசியல் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த தாவேகாவை சப்போர்ட் பண்ணி இருந்தாங்க இல்லையா அந்த 4 தூண்கள், இவங்க என்ன சொல்றாங்க உதயநிதி கைதை பத்தி? திருமாவளவன் ஆகட்டும், ஐயுமேல் ஆகட்டும், இடதுசாரி ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இப்படி சொல்லுவாங்க. அதாவது விஜய் ஸ்டைலில் சொல்றதான் சொல்லலாம். அவங்களாம் கூட்டணிகள் கொத்து புரட்டை போட்டான்னு சொல்லலாம். என்னோட அரசியல் நடவடிக்கை முன்னாடி அவங்களாம் கொத்து புரட்டை போட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லலாம். அல்லது திருமாவளவன் ஸ்டைலில் சொல்கிறது எப்படி சொல்லலாம். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் டாக்லெஸ் ஒர்க் மோருங்கிற மாதிரி வந்து அவர் நடவடிக்கை இப்படி தான் போயிட்டு இருக்கோம். அவர் பேசவே தேவையில்ல, கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு அளவில் துதி போடுவாங்க. மேபி ஏன் கேட்டால் அவர் வந்து மார்க்ஸ் ஸ்டைலில் ஆட்சி செய்கிறாரு, அந்த மாதிரியான பேச்சு ஜனநாயகம் பட ஸ்டைலில் அரசியல் செஞ்சுட்டு போறாரு, ரொம்ப வரவேற்கத்தக்க அரசியல் இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தா கொடுப்பாங்க. ஒரு மாதிரி முகசொலிக்கிற அளவு தான் இருக்குது. அவங்களுக்கு காணும், இப்போ வரையும் அவங்களுக்கு காணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த முக்கியமான பாலிடிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டுடைய கோர் அரசியல் விஷயங்கள், நீண்ட காலமாக முக்கியமான பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து பொது வெளியில் வருது, போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த மாதிரியான இடங்களில் அதை பற்றி விஜய்க்கு கருத்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு இப்போ ஒரு கூட்டணி உருவாக்கிட்டார். அந்த கூட்டணி ஒரு கருத்து இருக்கணும் இல்லை? கண்டிப்பாக. ஒரு கூட்டணினா அது கொள்கை இருக்கணும், குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று இருக்கும். இந்த ஆட்சிக்கு எதன் அடிப்படையில் இவங்க ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறதே எதுவுமே இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இவர் வந்து டைரெக்டாக என்டிஏலேருந்து பாமக 4 எம்எல்ஏ இருக்காங்க, பாஜக 1 எம்எல்ஏ இருக்காங்க, அப்புறம் ஒரு அம்மா மக்கள் முன்னாடி கலந்து 1 எம்எல்ஏ, இவங்களோட ஆதரலாம் வாங்கி ஒரு ஆட்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் போகாமல் கேட்டால் அது என்டிஏன்னு சொன்னார். இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட ஆதரவு கொடுன்னு கேட்டார். அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதே ஸ்டைலில் செய்கிறார். என்டிஏ ஆட்சிக்கு எப்படி செய்யுமோ அதே மாதிரி வந்து வந்தே மாதரம் படலாம் வாய் திறக்க மாட்டேன், நீட் எதிர்ப்பா போராடணும், அடிச்சு தூக்கி சிறையில் வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது இடத்துக்கு போகிறது. திருப்பரங்குன்ற விவகாரமா, ஓகே விடு நான் பார்த்துக்கிறேன், அதை விட்டுரு, நீதிமன்ற ஒரு விஷயம் நம்ம தலையிட வேணும் அப்படிங்கிற மாதிரியான போக்கு. ஸோ இதெல்லாம் போக்கு என்னன்னா, வெளியில் சொல்லிக்கிறது அவ்வளவும் மதச்சார்பற்ற ஆட்சி செய்கிறேன், செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ், செக்குலர் பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கும் அவரோட நடவடிக்கையும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் உச்சபட்சம் பிரதமர் மோடியை செய்யாத அளவில் எதிர்க்கட்சி தலைவரை சிறைப்படுத்துறது, அந்த அளவுக்குலாம் வந்து அவரே தொட தயங்கின விஷயத்தெல்லாம் இவர் வந்து துணியை தொட்டு அடிக்கிறாரு. இவ்வளவுக்கும் 108ங்கிற நம்பரை வச்சுட்டு அடிக்கிறார். மேபி 120+ இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் அந்த அரசியல். தொடர்ந்து பேசும். இது ஆதிக்கத்தின் உச்சசாயலா அல்லது யாரை திருப்திப்படுத்துவதாக இந்த கைதெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லும். தொடர்ந்து இந்த செய்தியில் பார்த்து பேசும். மிக்க நன்றி. நன்றி.